நிற்கிறோம். 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டையும் சேர்த்துனீங்கன்னா நாங்க 9 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் கோயம்புத்தூர்ல 2019 சேர்ந்து பாஜக வாங்கின ஓட்டை விட குறைவா வாங்கணும். மறுபடியும் இதை பதிவு பண்றல கேட்டுங்க. 2014 பாஜக தனி, அதிமுக தனி. 2019 எங்க 2 ஓட்டை நீங்க சேர்த்தீங்கன்னா 9 லட்சம் ஓட்டு. ஆனா 2019 அதிமுகவோடு சேர்ந்து கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டு 2014 நாங்க வாங்கின ஓட்டை விட குறைவு. அப்ப என்ன அர்த்தங்கண்ணா? இந்த அலையன்ஸுக்கு அது எதுக்கு இருக்கு? உண்மையாலுமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா? உண்மையாலுமே இந்த கட்சியும் வளரணும், நாமளும் வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா? அதனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேங்க. 2024 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருந்தது. ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்காதுன்னு ஓட்டு டிரான்ஸ்பர் சொல்ற மக்கள் விரும்புறதில்ல சார். மக்கள் இந்த கூட்டணியை விரும்பல. மக்களை பொறுத்தவரை ஒரு ஊழல் கட்சியோடு சேர்ந்து ஊழல் எதிர்ப்பு பேசினா சிரிப்பாங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சி அதிமுகவோட சேர்ந்து நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு பேசினா மக்கள் சிரிச்சாங்க. அதனால்தான் பிரதமரை போன்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தும் ஒரு எழுச்சி 2019 வராததற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட. அதனாலதான் நான் மாநில தலைவர் ஆன உடனே உள்ளாட்சியில தனியா போனேன். இதை நான் தலைவர்கிட்ட சொன்னேன், இது வேலைக்கு ஆகாதுங்க, இது வேலைக்கு ஆகாது. நீங்க தனித்தன்மையான கட்சினா தனித்தன்மையா இருக்கணும். பிரதமர் மோடியினுடைய பிம்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் கட்சி இருக்கணும். அதனால் நான் எனக்கு முன்பு எப்படி இருந்துச்சு நான் பேச முடியாதுங்கண்ணா. நீங்க எனக்கு பழைய கேள்வி கேட்டு தயவு செஞ்சு கிடுக்குப்படி போடாதீங்க. நான் தலைவராக வந்த பிறகு ஒரு முறை கூட நான் கூட்டணி போகல.